அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்புர் சாஹிப்மி மகா தேவாயுதமே தன்னோரத்திர பிரஞ்சிதேது மாருதிவாசனுடைய அனுகிரகத்தாலும் ஜெய்பாலத்தினுடைய பாலத்திரவசனுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசிட்டு கொண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி 19/12/2025 அமாவாசை. இந்த மார்கழி மாதம் அமாவாசை என்றால் எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரும். அது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஹனுமானுடைய ஜெயந்தி, அமாவாசையும் மூல நட்சத்திரம் கூடிய காலம். அப்போ மூல நட்சத்திரம் பிறந்தாலே தோஷம் அப்படின்னு பச்சை குத்தி வச்சாச்சு. அப்போ மூல நட்சத்திரனால கல்யாணம் நடக்கிறது தாமதம் உண்டாகுது. அப்போ அதே மூல நட்சத்திரம் தெய்வம் உட்காந்துருக்கிறார். அதுவும் சிறப்பு மிக்க தெய்வம் அப்படின்னு சொல்ல. வாயு புத்திரன் சிவ அம்சம், அதுவும் அமாவாசையில் ஜனனம், அதுவும் மூல நட்சத்திரம் ஜனனம். அப்போ அவர் நம்மளுக்கு தெய்வமாக இருந்து வழி காட்டுறார். அப்போது அப்பேற்பட்ட நட்சத்திரமும் நம்ம தோஷமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா தவறு. அப்போ அந்த மூல நட்சத்திரம் தோறும் ஆஞ்சநேயர் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய கர்ம வினை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அமாவாசை தர்ப்பணம் செஞ்சுட்டு வரணும். இந்த காலத்தில் பித்திருக்கள் தந்தைகள் இல்லாதவர்களுக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வரணும். தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே, தந்தை இருக்கிறவருக்கு அது எண்ணம் தேவையில்லை, வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது. ஆகவே பித்திருதோஷம் நிவர்த்திக்கு இந்த மார்கழி மாதத்தில் உண்டாகும். காலபுருஷ தத்துவத்து பிரகாரம் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும்போது மூல நட்சத்திரம் அந்த ராசியில் அமரும்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் நிவர்த்திக்கு உண்டான மார்க்கம் கிடைக்கும். தலை சிறந்த மாதம் சொல்வது அதுக்காண்டி தான், தெய்வ மாதம் அப்படின்னு சொல்லுது அதுக்காண்டி தான். அப்போ அந்த காலத்தில் இந்த மார்கழி மாதத்தில் விசேஷங்கள் இல்லறத்தில் கிடையாது, ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் கிடையாது. அப்போ அன்றாடம் கடமை செய்யலாம். இப்போ பொண்ணு பார்க்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் போய் பொண்ணு பார்க்கலாம். பொருத்தம் பார்க்கணுமா, கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாதம் தள்ளிப்பட வேண்டியதில்லை. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலாமா, கண்டிப்பாக குறிக்கலாம். ஆனால் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, கிரகப்பிரசம் பண்ணக்கூடாது. ஆனால் அனைத்து முயற்சிகள் ஈடுபடலாம். இதில் இவங்களுக்கு எந்த விதமான அந்த மார்கழி மாதத்துக்கு தடை கிடையாது. அப்போ நம்மளை அது சரியான முறையில் பாடும்போது அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம தவறாமல் செஞ்சுட்டு வரணும். அசாத்திய சாதக சுவாமின் மக்காரியம் தபக்கின் நப ராமதூத கிருபாசந்து மக்காரியம் சாதே பிரபுங்கிற மந்திரம் சொல்லி நம்ம அந்த ஹனுமானை வலம் வரும்போது தினசரி வலம் வரணும். அதுவும் உங்களுக்கு ஒரு தொழில் அமையலை, உங்களுக்கு ஒரு எதிரியாக இருக்கிறார், நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல, நான் படிக்கணும் எனக்கு படிப்பு வரல, கணவனால் எனக்கு பிரச்சனை, என்னை மனைவினால் எனக்கு பிரச்சனை, என்னை தாயினால் ஒரு பிரச்சனை, என் தகப்பனால் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஆஞ்சநேயர் சுற்றி வரணும். கண்டிப்பாக தாய் தந்தையை பகைத்து கொண்டு ஆஞ்சநேயரை மட்டும் சுற்றினா அவர் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார், உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற மாட்டார். தாய் தந்தையை மதிக்காமல் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நிச்சயமாக அது அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நேசித்தவர் தாய் தந்தையரை மட்டுமே. மற்ற தெய்வத்துக்கு கூட அவர் எதிரியாக நினைப்பார். தாய் தந்தையரை ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துன்னா தெய்வத்துக்கு எதிர்த்து நின்று போராடக்கூடியவர் அவர். நிறைய கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஞ்சனுடைய தாய்க்கு முன் ஜென்ம சாபத்தால் அது காலம் நிறைவேறி இந்திரலோகம் போகும்போது அவர் உடல் துறந்தே ஆகணும். அந்த உடல் திறந்தால் தான் அடுத்த உடல் கிடைக்கும். அப்போ அம்மா இல்லை அப்படின்னா அம்மா வேறு இடத்துல இருக்கார் இந்திரலோகத்தில், அம்மா கூட்டுவன்னு சொல்லி அவர் என்ன போராடினாரோ அத்தனை போராட்டம் அவர் ஜெயிச்சார். அப்போ தெய்வத்துக்கு எதிர்த்துக்கூடிய தன்மை அந்த தாய் பாசம். ஆகவே தாய் தகப்பன் மேலே துரோகம் செஞ்சுட்டு தாய் தகப்பனை நிந்தித்து தாய் தகப்பனை எதுவுமே செய்யாமல் போகிறவனுக்கு ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்காது. ஆகவே தாய் தகப்பனை கண்டிப்பாக மதித்து நடக்கணும். பெற்றோர்களை யார் மதிக்கிறாங்களோ பெற்றோர்களுடைய அனுகிரகத்தோடு எந்த தெய்வத்தை போய் நீங்கள் சேவித்தாலும் முழு பலன் கிடைக்கும். பெற்றோர்களை நீங்கள் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு பெற்றோர்களை இங்கே சாப்பாடு கொடுக்காம மருந்து மாத்திரை சரியான முறையில் வாங்கி கொடுக்காம அவங்களை திட்டுட்டு இருந்தால் அந்த நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அது முழு பலன் கிடைக்காது. அதோட ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டாலே சுத்தமாக கிடைக்காது. ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் தவறாமல் அந்த வடை மாலை சாத்தி வெண்ணெய் சாத்தி அனுமானை வெத்தலை மாலையெல்லாம் சாத்தி வழிபாடு செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நான் முதல்ல சொன்னது போல் அந்த மந்திரம் சொல்லிகிட்டே சுற்றுங்க.
காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே போங்க. மூல மந்திரம் தெரிஞ்சால் மூல மந்திரம் சொல்லிட்டே சுற்றுங்க. உங்களுக்கு என்ன மந்திரம் ஆஞ்சநேயருடைய தெரியுதோ அது சொல்லி சுற்றலாம். இல்லைன்னா வெறும் ஆஞ்சநேய நமக அப்படிங்கிற மந்திரம் சொல்லிட்டு கூட நீங்கள் சுற்றலாம். 27 36 54 108 இந்த அடிப்படையில் அந்த ஆஞ்சநேய பிரதட்சணம் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் பகவான் திருப்தி அடைவார். ஆகவே இந்த காலத்தில் ஹனுமான் ஜெயந்தி அமாவாசை மூல நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய காலம். ஆகவே அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மாருதி வாசனை போய் வழிபாடு செய்து வெற்றி மேல் வெற்றி பெறணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பல ஜெய்பல ஜெய்பல. வாழ்க வளமுடன்.